ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி சென்னையில் நடக்கிற மீன் திருவிழாவுக்கு போயிருந்தேன். சரி, அங்கே நடந்த கொஞ்சம் கசப்பான அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம எதிர்பார்த்து போனோம், அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. அதனால தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துடலான்னு இந்த வீடியோ போட்டேன். பெயர் வந்து மீன் திருவிழா, மீன் உணவு திருவிழா அல்லது கடல் உணவு திருவிழா. கடல் உணவு திருவிழானா கடல் உணவு எல்லாமே தான் சார் இருக்கணும். இதில் என்னென்னா சார், வெறும் இறால் மட்டும் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இறால். ஒரே ஒரு இடத்துல மீன், கொடுவா மீன். கொடுவா மீனை வறுத்து பொரித்து வச்சுருக்காங்க. அந்த பொரிச்சாலுமே நம்ம சாப்பிட மாட்டோம். நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன். அதாவது சென்னை மெரினாவில் வந்து இந்த சுந்தரி அக்கான்னு வச்சுருப்பாங்க ஹோட்டலு. அவ்வளோ அருமையாக இருக்கும். கையாலேயே மசாலா அரைச்சி செஞ்சுருப்பாங்க. சரி, அப்படி தான் நினச்சி போனேன். அங்கே போனால் கொடுவா மீன் ஒரு மீன் மட்டும் தான் வச்சுருக்காங்க சார். இந்த மீன் குழம்புன்றது எங்கேயுமே கிடையாது, சாப்பாடு கிடையாது. அதாவது நம்ம மீனுன்னா என்ன சொல்லுவாங்க, வஞ்சிர மீன் தான் சார் ராஜா. வஞ்சிர மீன், சீலா. இந்த வஞ்சிர மீன்றது அங்கே இல்லை சார். வஞ்சிர மீன் கிடையாது, சீலா மீன் கிடையாது, எந்த மீனுமே கிடையாது. என்ன சார் மீன் திருவிழா? ரொம்ப எதிர்பார்த்து போனேன் நான். ரொம்ப இதுவாகிடுச்சு. அதனால் எப்போ நேற்று வந்து ஓவர் க்ரௌடு இருந்ததுன்னு சொன்னாங்க, பேப்பர்லேயே போட்டாங்க. இங்கே பார்த்தா எல்லாம் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க போல். இன்றைக்கி க்ரௌடு அந்தளவுக்கு இல்லை. இங்கே பாருங்கள் சார், ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி இது. எதுக்கு சார் மீன் திருவிழாவுக்கு வருவாங்க? அவங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடுவாங்க. ஒருத்தருக்கு தந்தூரி ஸ்டைலில் இருக்கும், ஒருத்தருக்கு செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும், ஒருத்தருக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருந்தால் என்ன சார் இது? அதனால் எனக்கு கொஞ்சம் கூட திருப்தி இல்லை. அப்புறம் வந்து எறா பிரியாணி வாங்கினேன். எறா பிரியாணி வாங்கினா இந்த ரோட்டில் பிரிஞ்சு விற்பாங்க பார்த்தீங்களா, ரோட்டில் அந்த மாதிரி இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு நான் அப்படியே வச்சுட்டேன் சார். அது பிடிக்கவே இல்லை. நான் எதிர்பார்த்து போனது நல்ல ஒரு மீன் வறுவல், வெரைட்டியாக இருக்கும். நல்ல ஒரு மீன் குழம்பு, வெரைட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனால் 90% இறால் தான் சார். 90% இறால். அப்புறம் பார்த்தா அந்த பஜ்ஜி கடை வச்சுக்கிறாங்க, டெல்லி அப்பளம். என்ன சார் இது? ஒரு மீன் திருவிழாவுக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்குது சார். எதிர்பார்த்து இதுவாகிடுச்சு. என்னோடய உள்ள குமுறலை தான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து அடுத்த தடவை எல்லோரும் வர மாதிரி பண்ணும் சார். சுப்பனும் குப்பனும் சத்தியமாக இங்கே வரமாட்டாங்க. வந்தாங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு தான் போகணும். ஃபுல் அண்ட் ஏசி. அது ஒன்று மட்டும்தான் சார், ஃபுல்லாக ஏசி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஓசியில் சாப்பிட்ற மாதிரி அவங்க கையை நீட்டின்னு இருக்காங்க பணம் கொடுத்து சாப்பிட்றதுக்கு. சரி, அப்படி இதுவாக வாங்கி சாப்பிட்றோமா, கஷ்டப்பட்டு வாங்கி சாப்பிட்றோமா தான் அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடையாது, டேஸ்ட் இல்லை. இந்த பணக்காரங்க வந்தாங்கன்னா சும்மா ஒரு இறால் அந்த மாதிரி வாங்கி கொஞ்சம் திருப்தியாக சாப்பிட்டு போவாங்க. தவிர இந்த மீன் திருவிழான்றதுக்கு அர்த்தமே இல்லை. ஏதோ என்னோடய உள்ள குமுறலை கொட்டிட்டேன். நீங்கள் முடிஞ்சால் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, போய் பாருங்கள். பார்த்தா நான் புலம்புனதுக்காக அர்த்தம் தெரியும் உங்களுக்கு. சத்தியமாக சொல்கிறேன். இத்தனைக்கும் வந்து நம்ம வந்து அரசை குறை சொல்ல, ஆனால் பண்ணவங்க ஏற்பாடு சரி கிடையாது. அரசு வந்து கொள்கை முடிவு கரெக்டு தான், மீன் விற்பனையாளரை ஊக்குவிக்கணும், எல்லாமே பண்ணுறது. ஆனால் இது பண்ணுறவங்க சரி கிடையாது சார். அதனால் வந்து என்ன மாதிரி மற்றவங்களும் இதுமாரி ஃபீட்பேக் கொடுக்கணும். சும்மா வந்தோமா, சாப்பிட்டோமா, போனோமா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் இதே தான் வருஷம் நடக்கும். அதனால் தயவுசெய்து ஃபீட்பேக்கு சொல்லுங்கள். குறை சொன்னால் தான் அவங்க வந்து தப்பை திருத்திக்குவாங்க. இது வந்து இறாலும் பிரியாணி தான் சார் இருக்குது. ஏதோ என்ன பிரியாணி, இறால் பிரியாணி. அந்த பிரியாணியை சாப்பிட்டா சுத்தமாக கொஞ்சம் கூட அது என்னது அந்த நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டே கிடையாது. ரோட்டில் இருக்கிற பிரிஞ்சி மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள்,
ஒரு ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஐஸ்கிரீமு, டெல்லி அப்புறம் இஜாசா விற்கணும் மீன் திருவிழான்ட்டு. அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு இங்கே பாருங்கள், இதுதான் டெல்லி அப்பளம். அப்புறம் பார்த்தா அங்கே கடைசியாக பார்த்தா கான்ஃபரன்ஸ் நடக்குது சார். கான்ஃபரன்ஸில் ஃபுல்லாக ஏசி, ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் சார் பேசின்னு இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்து போனது இந்த ராமகிருஷ்ணன் சிவராமன் இவர் மாதிரி ஒரு நல்ல ஸ்பீச் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது குப்பனம் கேட்க முடியுமா சார்? எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் மீன் திருவிழா பண்ணணும். இவர் தான் தம்பி ஃபைசூர் ரஹ்மான், இவர் தான் அந்த வீடியோ எடுத்தார். நன்றி, வணக்கம்.